SSIS output directory இது log file directory இது இது வந்து Visual Studio 2014 test TB database ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ டேபிள் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நம்ம ஸ்டோர் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ப்ரொசீஜர் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம் எக்ஸ்போர்ட் டெக்ஸ்ட் ஃபைல் ஃப்ரம் SQL ஸ்டோர் ப்ரொசீஜர். அதை நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டேபிள் இன்சர்ட் டேட்டா ப்ளஸ் ஒரு கிரியேட் ப்ரொசீஜர். ஸோ நம்ம வந்து காப்பி எப்படி பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகே, நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். dbo.course name டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. அதேமாரி dbo.prc course name இஸ் வந்து ஸ்டோர் ப்ரொசீஜரோட டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து செலக்ட் ஃப்ரம் dbo கோர்ஸ் நேம் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டேட்டாஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து இதை நான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் டெக்ஸ்ட் ஃபைல் ஃப்ரம் SQL ஸ்டோர் ப்ரொசீஜர் காப்பி பண்ணிவிட்டு Visual Studio 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு Visual C# கன்சோல் அப்ளிகேஷனில் நேம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். டிஃபால்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோடை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மொரலஸ் சேம் தான். அது கொரி பேஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் ப்ரொசீஜரும் சேம் தான். பட் அந்த கொரி மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே, இந்த கோடில் வந்து சம் ஹெடர் ஃபைல் மிஸ்ஸிங். SQL கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா யூசிங் சிஸ்டம் data.SQL கிளைண்ட் ஹெடர் ஃபைல் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டேரக்டரி பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூசிங் system.data ஹெடர் ஃபைல் மிஸ்ஸிங் இது. அதேமாரி ஸ்ட்ரீம் ரைட்டர் பாருங்கள் யூசிங் system.io. ஸோ எல்லாமே ஹெடர் ஃபைல் மிஸ்ஸிங். ஸோ ஹெடர் ஃபைல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே 3 ஹெடர் ஃபைலாக வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. சரி, ஸ்ட்ரிங் டேட் நேம் இது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் லாக் ஃபோல்டர். ஸோ டேட் நேம் எது க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இன்கேஸ் லாக் ஃபைல் ஏதாவது எரர் இருந்து அப்படின்னா லாக் ஃபோல்டரில் உங்களுக்கு டுடே டேட் டைமோட லாக் ஃபைல் வந்து நம்ம வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் பார்ட்டுது. என்னென்னா கஸ்டமர் நேம் கொடுத்துருக்கோம். டெஸ்டினேஷன் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய SSIS அவுட்புட் டைரக்டரி கொடுத்துருக்கோம். ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் என்னென்னா dbo.prc_course name, அதாவது நம்மளுடைய ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம். ஃபைல் லிமிட்டட்னா கமாண்ட் லிமிட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .txt ஃபைல் தான் நம்ம வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, டெமோ பர்பஸ்க்காக TXT மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கமாண்ட் லிமிட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ 1 நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃபைலே கூட இருக்கும் இல்லையா, 1 tutorial 2 Python tutorials அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேவா, ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .txt தான் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது வந்து Visual Studio 2015 SQL Server 2014 இன்டர்கனெக்ட் பண்ணுறதுக்கான கோடு தான். அது என்னென்னா இது ஒரு டெஸ்ட் TB டேட்டாபேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ செக்யூரிட்டி வந்து ட்ரூவாக இருக்கணும். ட்ரூவாக இருந்தால் தான் நம்ம டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கான கோடு தான் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஸ்டோர் ப்ரொசீஜர் அண்ட் சேவ் ரிசல்ட் இருந்தால் டேட்டா டைப், அதுக்கான கோடு தான் அது. ஸ்ட்ரிங் கொரியில் பார்த்தீங்கன்னா EXE நமக்கு கொடுத்துரும். என்னென்னா ஸ்டோர் ப்ரொசீஜர் ரன் பண்ணுறதுக்கான EXE கொடுக்குறோம். SQL கமாண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ கொரி அண்ட் SQL கனெக்ஷன் ரன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா D_table வந்து புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் நியூ இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதேமாதிரி லோடில் வந்துன்னா எக்ஸிக்யூட் ரீடர் வந்து மேலே நம்ம லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அது SQL கனெக்ஷன் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் த ஃபைல் பாத். ஸோ ஃபைல் ஃபுல் பாத் இங்கே கொடுத்தோம்னா டெஸ்டினேஷன் ஃபோல்டரில் ஃபைல் லைன் பார்ட் அந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டர் பாருங்க. அதான் வந்து SSIS அவுட்புட் டைரக்டரி கொடுத்துருக்கோம். இதான் டெஸ்டினேஷன் ஃபோல்டர் பாத். ஃபைல் லைன் பார்ட் என்ன ஃபைல் லைன் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இன்றைக்கி டேட் அண்ட் டைமோட எனக்கு கஸ்டமர் நேம் போட்டு டேட் அண்ட் டைமோட ஃபைல் அதோட எக்ஸ்டென்ஷனும் சேவ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ரைட்டர் SW கொடுத்து ஃபஸ்ட் வந்து நல் நம்ம கொடுத்துரும். SW நியூ ஸ்ட்ரீம் ரைட்டர் ஃபைல் ஃபுல் பாத் ஃபால்ஸ். இதுனா இந்த நியூ இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டு நம்மளோட ஃபைல் ஃபுல் பாத் வந்து ஃபால்ஸாக நம்ம கொடுத்துரும். ஓகேவா, ரைட் த ஹெடர் ரோ டு ஃபைல். இப்போ இன்டிஜர் காலம் count equal to D_table column count. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணால் ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுக்குறோம். இன்க்ரிமெண்ட் IC equal to 0, IC less than column count.
ஐசி ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட் கொடுத்துட்டு 1 by 1 வந்து நம்ம வந்து கோடை வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். ஓகேவா? ரீட் பண்ணிவிட்டு அந்த நியூ லைனில் வந்து நம்ம வந்து ரைட் பண்ணுறோம். ஓகேவா? டெக்ஸ்ட் ஃபைலில் நியூ லைனில் வந்து புதுசாக வந்து 1 by 1 நம்ம ரைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆல் ரோ டு த ஃபைல். ஸோ ஃபார் ஈச் டேட் ரோ dr in d underscore table வந்துன்னா இதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டு integer ir equal to 0, ir less than equal to column code ir ப்ளஸ் ப்ளஸ் தட்ஸ் இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு ஸோ அந்த ஃபைலை வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து ரைட் பண்ணுறோம். ரைட் பண்ணிவிட்டு ஸோ எஸ்டபிள்யூ நியூ லைன் வந்து நம்ம கொடுத்துரும். ஓகேவா? இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபார் ஈச் லூப் வந்து 1 by 1 நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, ஸ்ட்ரீம் ரைட்டுன்றது எஸ்டபிள்யூ ஸ்ட்ரீம் ரைட் அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேவா? சிம்பிள் தான் அது கோடுது. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம கேட்ச் கோடும். ஓகேவா? இப்போ இன்கேஸ் இது வந்து ட்ரை கேட்ச் மெத்தடில் நம்ம வந்து கோட் ரன் பண்ணுறோம். இன்கேஸ் கேட்சில் ஏதாவது எரர் வருது அப்படின்னா நம்மளோட லாக் ஃபைலில் வந்து எரர் லாக் அண்டர்ஸ்கோர் போட்டு இனி டுடே டேட் அண்ட் டைம் போட்டு டாட் லாக்ன்ற நேமில் வந்து நம்ம சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதற்கானது SW டாட் ரைட் லைன் எக்ஸெப்ஷன் டு ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்கில் தான் வந்து நம்ம வந்து ரைட் லைன் எக்ஸெப்ஷன் கோடு வந்து எழுதிருக்கோம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா பில்டில் போய்ட்டு பில்ட் சொல்யூஷன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி SSIS அவுட்புட் டைரக்டில் எந்த ஃபைலுமே இல்லை. அதேமாதிரி லாகில் பார்த்தீங்கன்னா லாகில் எதுவுமே இல்லை. இப்போ நான் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். Visual Studio 2015 இப்போ பாருங்கள் SSI அவுட்புட் டைரக்டில் கஸ்டமர் நேமில் டுடே டேட்டில் டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. நான் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த 4 டேட்டாஸ் வந்து SQL Server 2014 டேட்டா வந்து நமக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? அது என்னுடைய ப்ரொசீஜர் பாருங்கள். ஸோ நான் ஸ்டோர் பொசிஷன் நேம் வந்து நான் மாற்றிட்டு இப்போ வந்து சேவ் பண்ணிவிட்டு பில்ட் சொல்யூஷன் கொடுத்துட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்னா கொரி வந்து ரன் ஆகாது. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஸ்டோர் பொசிஷன் யூஸ் பண்ணுறது பாருங்கள் எரர் லாக் வந்து ஃபைல் வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.